ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம விரால் மீன் பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் ராடு ரீலு அதோடைய கூடவே சேர்ந்து நம்ம ஒரு 3 பிராண்டட் ஃப்ராக் எடுக்க போகிறோம். ஸோ என்னென்ன வாங்குறேன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்பின்னிங் ராடு ஸ்பின்னிங் ரீலை வச்சு நம்ம இவ்வளோ நாள் விரால் பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ பைட் காஸ்டிங் போகலான்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸ் மாறலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக தான் நம்ம ராட் அண்ட் ரீல்லாம் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த டெட்லி ஹண்ட் ராடும் லுக்கானால ப்ரெடிட்டர் ரீலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம நண்பர்கள் யூஸ் பண்ணிட்டு சொன்னதுனால நானும் சரி அதை வாங்கலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது நம்மளுடைய பல்லாவர தூண்டில் கடைக்கார கடை தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு சூப்பராக. ஸோ நிறைய பிராண்டட் ஃப்ராக்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ரீலு ராடு எல்லாமே கொடுக்குறாரு. ஸோ இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா பிராண்டுமே வச்சுருக்காரு கையில். ஸோ அவரோட கடைக்கு போய் நம்ம வாங்கினா என்னென்னு ஒரு ஐடியா. சரி போயிட்டு உங்களுக்கு அவரை வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம என்னென்ன வாங்குகிறோம் எப்படி கொடுக்குறாருன்றதை நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே வாங்க இப்போ நம்ம அவர் கடைக்கு போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் கடைக்கு வந்துட்டோம். ஸோ நமக்கு நல்ல ஃப்ராகாக ரிசல்ட் உள்ள ஃப்ராகாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது கூட நம்ம ஒரு பேகு வெயிட்டு அந்த மிஷின் பார்க்குறது எல்லாம் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இது ரிசல்ட் எப்படி இருக்குன்றத புதுசாக வந்திருக்க பிராண்ட்லேருந்து அவர் எடுத்து காட்டுவார். மீதியை அவர் கண்டினியூ பண்ணுவார். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜி நான் கேட்ட மாதிரி நல்ல ரிசல்ட் உள்ள ஃப்ராக்ஸ் எனக்கு எடுத்து காமிங்க. ஜி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம கடைக்கு வர்றதுக்கு. கார்த்திக் ஜி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கீங்க. ஆமாம் ரொம்ப நாள். ரொம்ப பெஸ்ட் அண்ட் ஃப்ராகாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ட்ரையல் மட்டும் பாருங்கள். அந்த ஃப்ராக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட்டு பார்த்தா தரமான ரிசல்ட்டு. நான் உங்களுக்கு அடிக்கிற போல் ஃப்ராக் தரேன். வேறு எந்த ஃபாட்டுக்கும் போய் அடித்து பாருங்கள். ஸோ ஷார்ப்னஸ்னால் எப்போனா விடிய காலைல 5:30 மணிக்கு ரீச் ஆகிட்டு 10 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்தாக்கா செம்ம ரிசல்ட்டாக கொடுக்கும் ஃப்ராகு. ஸோ வாங்க. ஸோ என்னென்ன ஃப்ராக் பார்த்தா இப்போ ஒரு 3 கலெக்ஷன் மட்டும் தான் நியூ கலெக்ஷன் வந்துடுது. ஸோ ட்ராகன் ஃப்ளை ஃப்ராகு, ட்ராகன் ஃப்ளை. ஸோ பிளாக் அண்ட் ஃபுல் பிளாக் வரும். இந்த ஃப்ராகோட ஆக்ஷன் மட்டும் பாருங்கள் சரிங்களா. நானே வீடியோ போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன் வீடியோ. ட்ராகன் ஃப்ளை ஃப்ராகு அப்படியே இருங்க காமிங்க ஃப்ராகா. ட்ராகன் ஃப்ளை ஃப்ராகு. ஸோ 8 கிராம் ஃப்ராகு கைஸ். ஸோ தண்ணி பார்த்துக்க அருமையான டென்ஷன் வரும். நீங்கள் ஃப்ராக் போட்டு இழுத்தின்னு வந்தாக்க நல்லா மூமெண்ட்டு அதிகமாக வரும். இந்த ஃப்ராகு ரிசல்ட்டு பக்காவாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா லூர் கிராப்லேருந்து புல்லட்டு. ஓகேங்களா, லூர் கிராப்பில் புல்லட்டு. இது உங்களுக்கு 9 கிராம் தான் ஃப்ராகோட வெயிட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் வரும், ஒயிட் கலர் டாட் வரும். மீன் இந்த அட்ராக்ஷன் டாட்டு, இந்த டாட் பொறுத்த நல்லா அருமையாக அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஹாம்ஸ்டாரில் இப்போ இந்த நியூ கலெக்ஷன் தேரா மாறலாம். இந்த ஃப்ராகோட நேம் தேரா. சேம் டு சேம் தேரா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ராகு. இதுவும் 9 கிராம் ஃப்ராகு. லாங் டிஸ்டன்ஸு பக்காவாக இருக்கும். ஊக்கப் குவாலிட்டி அருமையாக இருக்கும். ஸோ லப்பர் குவாலிட்டி பார்த்தாலும் தரமாக இருக்குது கைஸ். லப்பர் குவாலிட்டி 1 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ விரால் மீன் அடிக்கிற மாதிரி இருந்தாக்கா இந்த ஃப்ராக் மேக்ஸிமம் 1-2 மீன் அடிக்க முடியாது. 50-60 மீன் கிட்ட அடித்தாலும் இந்த ஃப்ராக் லப்பர் குவாலிட்டி கிளியாது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஃபைடர் செட்டு நீங்கள் கேட்ட மாதிரி ஃபைடர் செட்டு எடுத்தாச்சு. 11 நம்பரு ஃபைடர் செட்டு. ஸோ கட்லா, லோகு, மிருகல் அந்த மாதிரி மீன் பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க நல்லா ஹூக்கப் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் நல்ல ஹெவி ப்ராடக்ட்டு. ஸோ நீங்கள் 10 கிலோ மீன் இருந்தாலும் அசால்ட்டை கொண்டு வரலாம். அதை பிரித்து காமிங்க. இது பார்த்தீங்களா, இது ஃபைடர் செட்டு. இந்த மாதிரி 8 ஹூக்ஸ் வரும். இதெல்லாம் 8 ஹூக்ஸ் மட்டும் லைட்டாக பிரிச்சிடணும். சரி ஓகே ஜி. இந்த மாதிரி 8 ஹூக்ஸ் லைட்டாக பிரிச்சுட்டு சரி ஓகே கைஸ். ஸோ நிறைய பேர் நம்ம டெட்லி ஹண்ட் ராடு நல்ல தரமான ராடு கேட்டார். ஸோ தரமான ராட் நம்ம கொடுக்க போகிற ராடு என்னென்னா ஸ்பெஷலி டெட்லி ஹண்ட் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ராடு தான் நம்ம இங்கே கார்த்திக் பெதர் கொடுக்க போகிறோம். இந்த ராடு தான் செம்ம சைஸான ராடு, ரொம்ப வெயிட்லெஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு 170 கிராம் தான் வெயிட் வரும். 170 கிராம் 150 கிராம் தான் வெயிட்டிங் வரும். ஸோ 2-in-1 ராடு. எந்த மாதிரி குவாலிட்டிக்கும் 2 டிப் உள்ள ராடு கொடுத்ததே கிடையாது. இந்த ஒரு ராடு கொடுத்துருக்கேன், கம்மியான ப்ரைஸு தான். ஸோ நம்மளோட 3 சைஸ் அவைலபிளாக இருக்கும். 6.6 ஃபீட், 7 ஃபீட், 8 ஃபீட் 3 சைஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ 6.6 ஃபீட் 2000 வரும். 7 ஃபீட் 2300, 8 ஃபீட் 2200.
இந்த பட்ஜெட் உள்ள ராடு வேறு எந்த பிராண்டடில் கொடுக்கலாம். ஹெவி குவாலிட்டியான ராடு கைஸ், ஹெவி குவாலிட்டியான ராடு. ஆனால் கம்மி பட்ஜெட்டு, டபுள் டிப்பான ராடு. அந்த ராடு தான் நம்ம வந்து கார்த்திக் பிரதர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதில் பாருங்கள் ஸ்னேக்கட்னு படம் வரைஞ்சிருக்கும். வெறும் ஸ்னேக்கட் மட்டும் உங்களுக்கு போடலாம். இதில் வந்து 2 ராடு கைஸ். இந்த 2 ராடு பார்த்தாக்கா ஒரு ராடு வந்து மீடியம், ஒரு ராடு வந்து ஹெவி. இந்த பாருங்க, இந்த டிப்பு மட்டும் 2 வந்துடும். டிப்பு மட்டும் 2 வரும். ஒன்று வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நல்லா அடிப்பீங்களா, அதுக்கு வந்து ஹெவி டிப்பு போட்டு அடிங்க. ஹெவி டிப்பு ஓகே. ஹெவி ஆக்ஷன் போட்டு அடித்தாக்கா 1/2 kg 1/2 kg இருந்தாலும் அடித்த போட்டோன்னா வெளியே வந்து விடும். அதுக்கப்புறம் இது வந்து மீடியம் வந்து கொஞ்சம் லோ ஃபோர்ஸிங் பண்ணலாம். நாங்கள் வந்து ஃபுல் ஆக்ஷன் கொடுத்து அடிக்கிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆக்ஷன் பண்ணி எடுத்தாக்கா மீடியம் யூஸ் பண்ணலாம். மீடியம் யூஸ் பண்ணால் லாங் டிஸ்டன்ஸும் நல்லா போகும். ஸோ பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது, ஆனால் மீடியம் ஹெவின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோர்ஸ் அடிக்கலாம், இன்னொன்று வந்து கொஞ்சம் லைட் ஃப்ரெஷ் அடிக்கலாம். ராடோட டீட்டில் பாருங்கள், 10 kg கெப்பாசிட்டி வரும். 10 kg 10 kg கெப்பாசிட்டி. ஓகே ஓகே. ஸ்பெஷலி டெட்லியன் ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் பேஸ் காஸ்டிங் ரீலும் கேட்டிருக்காரு நம்ம கார்த்திக் வந்து. ஸோ அவருக்கு வந்து நம்ம லுக்கான பெடிட்டர் தான் கொடுக்க போகிறோம். லுக்கான பெடிட்டர் வந்து உங்களுக்கு ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட்டு லெஃப்ட் வந்து சரி ஓகே கைஸ். நம்ம வந்து கார்த்திக் பிரதர்ஸ்க்கு வந்து க்ரீன் கலர் ரீல் லுக்கான பெடிட்டர் கொடுக்க போகிறோம். ஸோ 8 kg ட்ராக் கெப்பாசிட்டி. இந்த ரீலோட கேஜி பார்த்தீங்கன்னா நேம் காமிங்க. நேம் மட்டும் அப்படியே நேம் வந்து லுக்கான பெடிட்டர். அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். ஓகே பெடிட்டர். லுக்கான பெடிட்டர், கீர் ரிஸ்யூ, ட்ராக் ரிஸ்யூ எல்லாமே இந்த பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஓகே பெடிட்டர் 200 சீரிஸ் 8 kg ட்ராக் கெப்பாசிட்டி. சரி ஓகே. ஸோ ரீலோட வெயிட் பார்த்துக்க உங்களுக்கு 195 கிராம் வருது கைஸ். ட்ராக் கெப்பாசிட்டி வந்து 8 kg ட்ராக் கெப்பாசிட்டி வருது. ஸோ பால் பேரிங் பார்த்தாக்கா 7 பால் பேரிங் வருது. நல்ல ஒரு ஸ்மூத்தான ரீலு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தாலும் அருமையான ரீலு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தாக்கா 2750 ரூபா வரும். ராடு வந்து நல்லா அருமையாக ஃபிட் பண்ணிக்கணும். இதெல்லாம் த்ரெட்டும் அருமையாக கொடுத்துருக்காங்க. கம்மியான பட்ஜெட் இருந்தாலும் ராடு ஒர்த்தான ராடு. இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் அந்த கை வலி இருக்காதுன்றீங்க. ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான ராடு, கை வலியே இருக்காது. வெயிட்லெஸ்ட்டு. இந்த ராடு வந்து உங்களுக்கு 200 கிராம்ஸ் வந்து ரீல் வந்துடும். 200 கிராம்ஸ் ரீலு, 180 கிராம் வந்து ராடு வந்துடும். அப்போனா எத்தனை கிராம்னா உங்களுக்கு 350 கிராம் தான், 350 கிராம் வந்துடும் மொத்தத்தில். ஸோ ராடோன் ரீலோட வெயிட் வந்து மேக்ஸிமம் ராடு ரீலோட வெயிட் வந்து பேஸ் காஸ்டிங் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாக்கா 350லேருந்து 400 கிராம் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அதுதான் அந்த பேஸ் காஸ்டிங் ராடோட செட்டப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவி ராடு, ஹெவி ரீலாம் யூஸ் பண்ணாக்கா நீங்கள் கொஞ்சம் ட்ரோ பண்ணுற கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, ஸ்பின்னிங் ரீலுக்கும் அந்த ராடுக்கும் இதுக்கும் எதுக்காக நம்ம இதை மாற்றிக்கணும்? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், தெளிவான பதில். எதுக்குன்னா ஸோ ஸ்பின்னிங் ரீலுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து விரால் மீனுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போடவே முடியாது. ஓகேங்களா? லாங் டிஸ்டன்ஸ்னால் ஸ்பின்னிங் ரீலுக்கு வந்து நீங்கள் 12 கிராம் 10 கிராம் 15 கிராம் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான ஃப்ராக் லூர் போட்டு தான் உங்களுக்கு ஒரு 40 மீட்ரு 30 மீட்ரு 50 மீட்டர் கேஸ்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த மிஷின் அப்படி கிடையாது. இந்த மிஷின் பார்த்தாக்கா நீங்கள் 8 கிராம் லூர் வச்சு அடித்தாலே 40 மீட்டர்ஸ் கிட்ட அடிக்கலாம். 40 லாங் காஸ்டிங் கிடைக்கும். இதில் லாங் காஸ்டிங் கிடைக்கும், ஹை ஸ்பீட் ரீல். அது மாதிரி நம்ம எரியக்கூடிய இடத்துல பர்டிகுலராக நம்ம ஒரு இடத்துல எரியணும்னா அந்த இடத்துல கரெக்டாக குறி வச்சு எரியலாம். சும்மா லைட்டாக இப்படி ஜிக் பண்ணி ஒரே தட்டம் போதும். வெறுமே உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஸ்ஸிங் வரும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் கற்றுக்கணும். சரிங்களா? ஒயிட் காஸ்டிங்கை பற்றி சொல்லுங்கள். சரிங்களா? பேஸ் காஸ்டிங் பற்றி சொல்லிடலாம். இதுக்கு வந்து கீர் ரிஷ்யூ கொடுத்துருப்பாங்க. கீர் ரிஷ்யூ வந்து நம்ம வந்து 4ல் வச்சுக்கணும். 4ல் வச்சிங்கனாக்கா ஹை ஸ்பீடு. இந்த ரீல் வந்து 4 வச்சுட்டாக்கா நீங்கள் ஃப்ராகோட வெயிட்லேருந்து 6 கிராம் 8 கிராம் 10 12 15 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து 4 நம்பர் கீரில் வச்சு லாங் டிஸ்டன்ஸ் நல்லா அடிக்கலாம்.
ஓகேங்களா 10 கிராம்லேருந்து 15 கிராம் வரைக்கும் 4 வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். 6லேருந்து 15 கிராம் வரைக்கும் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் நல்லா அடிக்கலாம். 6லேருந்து 15. ஹெவியான ஒரு ரீல் ஓகேங்களா. சரி சரி. அதுக்கப்புறம் பார்த்தா இது கீர் ரிச்சு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ராக் கண்ட்ரோல். ட்ராக் வந்து எப்பவும் ஃபுல் டைட்டில் தான் பண்ணணும். நம்ம வந்து ஃபுல் டைட் வைக்கலாம் இதில். ஃபுல் டைட் தான். ஃபுல் டைட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரேக் கண்ட்ரோல் சைடில் வரும் சின்ன நாப்பா. ஓகே ஓகே. இதுதான் உங்கள் சிக்கல் அதிகமாக விழுறது. சரி சரி. இந்த ட்ராக் கண்ட்ரோல் நீங்கள் ரொம்ப லூஸ் பண்ணி விட்டாக்கா ஃப்ராக் சிக்கல் விடும். ஓகே ஓகே. ட்ராக் கண்ட்ரோல் கொஞ்சம் ஸ்பீடு நம்ம கம்மி பண்ணி அடித்தாக்கா நீங்கள் 10 வாட்டி அடித்தாக்கா ஒரு வாட்டி சிக்கல் விடும்.